அனைவருக்கும் வணக்கம். அர்ச்சுனா ராமநாதன் அவர்களுடைய அரசியல் பிரவேசம் என்பது சாதாரணமாக எந்த ஒரு மகனாலும் எதிர்பார்க்க முடியாத ஒரு ஆச்சரியமான விடயம். மிக மிக குறுகிய காலத்தில் அவர் அரசியலுக்குள்ளே இறங்கியிருக்கின்றார் என்று சொன்னால் அவருக்கு மக்கள் கொடுக்கின்ற ஆதரவு என்பது கனவில் கூட வேறு எவராலும் எதிர்பார்க்க முடியாத ஒரு ஆதரவு தளம் அர்ச்சுனா ராமநாதன் அவருக்கு எப்பொழுதும் இருக்கும். எனவே எதிர்வரும் உள்ளூராட்சி தேர்தலில் நிறைய பேருக்கு அவர்களுடைய நிறைய அரசியல்வாதிகளுக்கு வயிற்றில் புளியை கரைத்திருக்கின்றது. அதாவது எதிர்வரும் உள்ளூராட்சி தேர்தல் என்பது வேறு, கடந்த நாடாளுமன்ற தேர்தல் என்பது வேறு. நாடாளுமன்ற தேர்தலில் ஐக்கிய மக்கள் சக்தி அதிகூடிய வாக்குகளை பெற்றது உண்மைதான். ஆனால் அதற்கு எதற்காக மக்கள் வாக்களித்தார்கள் என்பது ஆய்வுக்குரிய விடயமாக காணப்படுகிறது. அதாவது தமிழ் மக்களினுடைய தமிழ் தேசிய கட்சிகளினுடைய தமிழ் பாரம்பரிய கட்சிகளினுடைய விருப்புத்தான் ஒரு தற்காலிகமான கோபத்தை வெளிப்படுத்தும் முகமாக அந்த கோபத்தை வெளிப்படுத்துகின்ற ஒரு ஆயுதமாகத்தான் ஐக்கிய மக்கள் சக்திக்கு யாழ் மாவட்டத்தில் அதிகூடிய வாக்குகளை மக்கள் அளித்திருக்கின்றார்கள். ஆனால் இது தொடருமா என்பது கேள்விக்குறியாகத்தான் இருக்கிறது. எனவே எதிர்வருகின்ற தமிழ் சிங்கள புத்தாண்டுக்கு முன் நடைபெறப் போகின்ற உள்ளூராட்சி சம்பந்தமாக அரசாங்கம் அறிவித்தல் ஒன்றை விடுத்துள்ள நிலையில் வடமாகாணத்தில் மிகப்பெரிய அதிர்ச்சியான சம்பவங்கள், அதிர்ச்சியான செய்திகளை எதிர்பார்க்க காத்திருக்கின்றன அனைத்து அரசியல் கட்சிகளும். உண்மையில் இந்த இடத்துல அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் மிகப்பெரிய மக்கள் செல்வாக்கோட உள்ளூராட்சி சபைகளை கைப்பற்றுவார் என்பது பலருடைய ஆரூடங்களாக காணப்படுகின்றது. எனவே இந்த நிலையில் ஐக்கிய மக்கள் சக்தி தெரிவாக அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் தான் இருக்கின்றார்கள். அர்ச்சுனா ராமநாதனுக்கு இருக்கின்ற அந்த ஆதரவு தளத்தை அவர்கள் அர்ச்சுனா ராமநாதனிடமிருந்து பெற்றுக்கொள்வதற்கான முனைப்புகளில் இறங்கியிருக்கின்றார்கள். இந்த அர்ச்சுனா ராமநாதனுடைய ஆதரவு தளம் எவ்வாறு, ஐக்கிய மக்கள் சக்தி ஏன் அர்ச்சுனா ராமநாதனை தொடர்பு கொள்ளப் போகின்றது, ஏன் அர்ச்சுனா ராமநாதன் அவர்களிடம் மண்டியிடப் போகின்றது, அதற்கான காரணங்கள் என்ன, அதாவது பாராளுமன்ற தேர்தலில் அதிகூடிய வாக்குகளை பெற்ற ஒரு பெரும்பான்மை கட்சி, சாதாரண ஒரு சுயேட்சை கட்சி ஆக வந்த அர்ச்சுனா ராமநாதனை ஏன் தொடர்பு கொள்ளப் போகின்றன என்பன சம்பந்தமான சுவாரஸ்யமான சம்பவங்களை நாங்கள் இனி வருகின்ற காணொலியில் ஆய்வுகளை செய்ய போகிறோம். எனவே இதுபோன்ற காணொலிகளை நீங்கள் பார்ப்பதற்கு எமது காணொலிக்கு நீங்கள் புதியவராக இருந்தால் அல்லது எமது காணொலியை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நீங்கள் தொடர்ந்து பார்ப்பவராக இருந்தால் தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுற சப்ஸ்கிரைப்ஸ் தான் எங்களுடைய காணொலியின் வளர்ச்சிக்கும் எதிர்கால முன்னேற்றத்திற்கும் உறுதுணையாக இருக்கும். இருக்கிற பெல் ஐக்கானை, அதாவது அருகில் இருக்கிற பெல் ஐக்கானை மறக்காமல் அழுத்தி நாங்கள் போடுகின்ற காணொலிகள் அனைத்தையும் நீங்கள் உடனுக்குடன் பெற்றுக்கொள்ளக்கூடியவாறான நோட்டிஃபிகேஷனை பெற்றுக்கொள்ளுங்கள். காணொலியை இறுதி வரை பாருங்கள், ஸ்கிப் பண்ண வேண்டாம். அப்பொழுதுதான் அதனுடைய காணொலியை நீங்கள் பார்த்த உங்களுடைய முழு திருப்தி உங்களுக்கு கிடைக்கும். அதாவது உள்ளூராட்சி தேர்தல் எதிர்வரும் தமிழ் சிங்கள புத்தாண்டுக்கு முன் வரும் என்று அரசு அறிவித்துள்ள நிலையில் வடமாகாணத்தில் உள்ளூராட்சி சபை சம்பந்தமான அந்த வெற்றிகள் எவ்வாறு இருக்கும் என்று இப்போவே அனைத்து அரசியல் கட்சிகளுக்கும் நன்றாக புரிந்துவிட்டன. இந்த இடத்துல அர்ச்சுனா ராமநாதனுக்கு இருக்கின்ற ஆதரவு அலை என்பது மிக பெரிதாக காணப்படுகின்றது. கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் அதிக வாக்குகளை பெற்ற ஐக்கிய மக்கள் சக்தியும், அதே போல் மிக குறுகிய காலத்தில் அதிக வாக்குகளை பெற்ற ஒரே ஒரு சுயேட்சை கட்சியும் காணப்படுகின்றார்கள். ஆகவே இந்த அலை, அதாவது அர்ச்சுனா அலை மற்றும் ஐக்கிய மக்கள் சக்தியின் அலை என்பவற்றுக்கு இடையில் நிறைய வேறுபாடுகள் காணப்படுகின்றன. எல்லா இடமும் அந்த அலை அடித்துக்கொண்டே இருக்கிறது. அதாவது அர்ச்சுனா ராமநாதனுடைய அலை எல்லா இடமும் அடித்துக்கொண்டே இருக்கின்றது. சாதாரணமாக யாழ்ப்பாணத்தில் சாவகச்சேரியில் தொடங்கிய அலை பின்னர் மன்னார் என்று சொல்லி, வடக்கு கிழக்கு என்று சொல்லி, அதன் பின்னர் பாராளுமன்றத்தில் அர்ச்சுனா நடந்து கொண்ட விதங்கள், எதிர்க்கட்சி தலைவருடைய ஆசனத்தில் அமர்ந்து கொண்டது, எதிர்க்கட்சி அலுவலகத்துக்கு சென்றது, அங்கு அர்ச்சுனா வாக்குவாதப்பட்ட அந்த செயற்பாடுகள் அனைத்தின் ஊடாக இலங்கை முழுவதும் அவர் புகழ் பேசப்பட்ட நிலையில் அதை தாண்டி உலக நாடுகளிலும் அவர் மிகப்பெரிய ஒரு செல்வாக்கு தளத்தை பெற்றிருக்கின்றார். எனவே அர்ச்சுனா ராமநாதன் அவர்களுடைய தற்போதைய செயற்பாடுகளை நாங்கள் பார்க்கின்ற போது நாளுக்கு நாள் அவர் வெளியிடுகின்ற
நேரலைகளில் இங்கு நடைபெறுகின்ற ஊழல்கள், லஞ்சங்கள், இங்கு நடைபெறுகின்ற சீர்கேடுகள், செயற்பாடுகள், அரசனுடைய எதிர் செயற்பாடுகள் அனைத்தையும் அவர் வெளிக்கொண்டு வருகின்ற நிலையில் அவருக்கான ஆதரவு தளம் தொடர்ச்சியாக அதிகரித்து கொண்டிருக்கிறதே தவிர அந்த ஆதரவு தளத்துக்கு எந்தவித வீழ்ச்சி போக்கும் இல்லை. இந்த இடத்துல அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் சில தினங்களுக்கு முன்னர் வெளியிட்ட கருத்தை நாங்கள் உன்னிப்பாக பார்ப்போமானால், வடக்கு கிழக்கிலே அர்ச்சுனாவினுடைய தேவையை ஐக்கிய மக்கள் சக்தி உணர்ந்திருக்கின்றது என்ற கருத்தை பூடகமாக, சூசகமாக அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் அண்மையில் வெளியிட்டிருக்கிறார். இந்த கருத்துக்கு பின்னால் மிகப்பெரிய ஒரு பேசு பொருட்கள், மிகப்பெரிய ஒரு விடயம் தங்கி இருக்கின்றது. நாடாளுமன்ற தேர்தலுக்கும் உள்ளூராட்சி தேர்தலுக்கும் நிறைய வேறுபாடுகள் காணப்படுகின்றன. நாடாளுமன்ற தேர்தல் என்பது தேசிய மக்கள் சார்ந்தது, தேசிய மக்கள் பிரச்சனை சார்ந்தது, தேசியம் சார்ந்தது, பல மாவட்டங்களை உள்ளடக்கியது, பல்வேறு மக்களுடைய தேவைகளை உள்ளடக்கியது. ஆனால் உள்ளூராட்சி தேர்தல் என்பது குறுகிய ஒரு வட்டத்துக்குள்ளே கிராம மக்கள் சார்ந்தது. ஒவ்வொரு அடிமட்ட அடித்தட்டு மக்களினுடைய நாடிகளை பிடித்து அவர்களுடைய தேவைகளை அறிந்து அவர்களுடைய பிரச்சனை தீர்ப்பதாக காணப்படுகிறது. இங்குதான் அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் முன்னிலையில் காணப்படுகின்றார். கடந்த தேர்தலில் நாங்கள் பார்க்கின்ற போது அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் கிராமமாக சந்தையாக சென்று சிறு பிள்ளைகளுடனும் வயது முதிர்ந்தவர்களுடனும் இளைஞர்கள் யுவதிகளுடனும் பல்வேறு தரப்பினர்களுடைய அவர்கள் உரையாடிய முறைகளையும் அவர்கள் வழங்கிய ஆதரவும் இதற்கு ஒரு சாட்சிகளாக அமையும். ஒவ்வொரு அடித்தட்டு மக்களுடைய பிரச்சனைகளை நாடி பிடித்து தீர்க்கக்கூடிய ஒருவராக அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் தற்போது காணப்படுகின்றார். எனவே அவருக்கு மக்கள் வழங்குகின்ற ஆதரவு வித்தியாசமானது. நாடாளுமன்ற தேர்தலில் மக்கள் கடந்த முறை அளித்த வாக்குகளால் அதிகூடிய வாக்குகளை பெற்று பாராளுமன்றத்தில் பிரதிநிதித்துவம் பெற்றுக் கொண்டிருக்கின்ற ஒரு கட்சியாகத்தான் ஐக்கிய மக்கள் சக்தி காணப்படுகின்றது. ஆனால் அந்த ஐக்கிய மக்கள் சக்திக்கு அளித்த வாக்கு ஏன் என்பது நாங்கள் மீண்டும் ஒரு ஆய்வு செய்யக்கூடிய விடயமாக காணப்படுகிறது. அதாவது தமிழ் மக்களுடைய பாரம்பரிய கட்சிகளினுடைய செயற்பாடுகள், அவைகளுடைய ஊழல், லஞ்சம், மோசடிகள் சம்பந்தமான மக்கள் கொண்டிருந்த ஆத்திரங்களை வெளிப்படுத்துவதுதான் அந்த ஐக்கிய மக்கள் சக்திக்கு மக்கள் அளித்த வாக்கு. சரி, நாங்கள் இன்னொரு முறையில் நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் ஐக்கிய மக்கள் சக்திக்கு மக்கள் பெரிய ஒரு எதிர்பார்த்து வாக்களித்திருக்கிறார்கள் என்று நாங்கள் எடுத்துக்கொள்வோம். அதாவது ஐக்கிய மக்கள் சக்தி கொடுத்த அளித்த வாக்குகள் அதாவது என்னென்ன வாக்குகளை மக்களுக்கு அளித்தார்களோ அதற்காக மக்கள் வாக்களை அளித்தார்கள் என்று சொல்லி ஒரு கருத்தை நாங்கள் முன்வைக்கலாம் என்று பார்ப்போம். அதன் பின் நடந்த என்ன பிரச்சனை? நாங்கள் இப்போ தற்போது வடக்கு கிழக்கிலேயோ அல்லது இலங்கை பூராவோ நாங்கள் பார்த்தோம் என்றால் பல்வேறு பிரச்சனைகள் காணப்படுகிறது. ஐக்கிய மக்கள் சக்தி கொடுத்த அந்த என்னென்ன செய்வோம் என்று சொல்லி அவர்கள் கொடுத்தார்களோ, அந்த கருத்துக்களை முன்வைத்தார்களோ அவற்றை அவர்கள் சரியான முறையில் தீர்க்கப்படவில்லை. குறைகள் மலிந்திருக்கின்றன, கொலைகள் மலிந்திருக்கின்றன, கொள்ளைகள் அதிகரித்திருக்கின்றன, கற்பழிப்புகள் தொடங்கியிருக்கின்றன, துப்பாக்கிச் சூடுகள் மறைந்திருக்கின்றன, பொலிஸ் கெடுபிடிகள் அதிகரித்திருக்கின்றன, மாணவிகள் கடத்தல்கள் அதிகரித்திருக்கின்றன, அரசு அதிகாரிகளுடைய ஊழல், லஞ்சம், மோசடி என்பன தலைவிரித்தாடுகின்றன. எனவே இது ஒரு மக்களுக்கு மிகுந்த எரிச்சலை ஐக்கிய மக்கள் சக்திக்கு எதிராக தற்போது மாறியிருக்கின்றது. அதாவது யாழ் மக்களுக்கு இது மிகவும் மோசமாக ஏற்பட்டிருக்கின்றது. அதாவது ஏனடா நாங்கள் ஐக்கிய மக்கள் சக்திக்கு வாக்களித்தோம் என்று ஒரு தலையை பிடித்து அவர்கள் பித்து கொள்கின்ற நிலை காணப்படுகின்றது. ஆக அர்ச்சுனாவினுடைய தளம், அர்ச்சுனாவினுடைய கனதியான இடம் இந்த இடத்துல மிக முக்கியமாக காணப்படுகிறது. அர்ச்சுனா ஒரு பலம், அதாவது பவர், சக்தியற்ற ஒரு மனிதன். ஏனென்று சொன்னால் அவரிடம் முப்படைகளோ அல்லது அதிகாரங்களோ அர்ச்சுனாவிடம் இல்லை. அவர் ஒரு சாதாரண சுயேட்சை கட்சியினுடைய அந்த கட்சி சார்ந்த ஒரு பாராளுமன்ற உறுப்பினர், ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர். ஆனால் ஐக்கிய மக்கள் சக்தியிடம் அதிகூடிய மக்கள் ஆதரவு இருக்கிறது, மக்கள் பலம் இருக்கின்றது, அவர்களிடம் சக்தி இருக்கிறது, முப்படைகள் இருக்கின்றது. அவர்கள் பாராளுமன்றத்தில் புதிய சட்டங்களை உருவாக்கி அந்த சட்டங்களை நடைமுறைப்படுத்துகின்ற மிக கூடிய அதிகாரத்தையும் பெற்றிருக்கின்றார்கள். ஆனால் அதனூடாக என்னத்தை செய்தார்கள்? எதையுமே செய்தவில்லை. நாங்கள் முன்னும் சொன்ன அதே பிரச்சனைகள்லாம் தற்போதும் அதிகரித்திருக்கிறது. அதாவது நாங்கள் சொன்ன போனால் கொலைகள், கொள்ளைகள், கற்பழிப்புகள், துப்பாக்கிச் சூடுகள், போலீஸ் கெடுபிடிகள், மாணவிகள் கடத்தல்கள், அரசு அதிகாரிகளுடைய லஞ்ச ஊழல்கள் அதிகரிப்பு தொடர்ந்தும் காணப்படுகின்றது. ஆனால் அர்ச்சுனா ராமநாதன் அவர்களால் இந்த பிரச்சனைகளை வெளிக்காட்ட மட்டுமே முடியுமே தவிர
அவர்களால் அவற்றுக்கு எதிராக நடவடிக்கைகள் எடுக்க முடியாது. ஏனென்று சொன்னால் அவரிடம் அதிகாரங்கள் இல்லை. அவர் ஒரு தனி மனிதன். பிரச்சனைகளை சுட்டி காட்டலாம், வெளிப்படுத்தலாம். ஆனால் அந்த பிரச்சனைகளை அர்ச்சுனா ராமநாதன் சுட்டி காட்டுகின்ற போதோ வெளிக்காட்டுகின்ற போதோ ஐக்கிய மக்கள் சக்தி அதற்கான எதிர்விளைவுகளை எதையும் செய்வதில்லை. நாங்கள் இப்போ கன பிரச்சனைகளை பார்த்தோம் என்றால் அவ்வாறு தான் காணப்படுகின்றது. ஆக அர்ச்சுனா பிரச்சனைகளை வெளிப்படுத்துவதில் முன்னிலையில் காணப்படுகின்றார். பிரச்சனைகளை தீர்ப்பதில் பொறுப்பாக இருக்கின்ற ஐக்கிய மக்கள் சக்தி அதனை கண்ணும் காணாதமாக காணப்படுகிறது. எனவே இந்த இடத்துல மக்களுடைய ஆதரவு தளத்தை ஐக்கிய மக்கள் சக்தி 99% வளர்ந்திருக்கின்றது. ஐக்கிய மக்கள் சக்திக்கு சிங்கள மக்கள் வாழும் தேசங்களில் கட்சியுடான செல்வாக்கு அதிகமாக காணப்படுகிறது. அவர்களிடம் அந்த சிங்கள தேசங்களில் ஒரு அடிக்கட்டமைப்பு வசதிகள் காணப்படுகின்றது. கிராமமாக குச்சொழுங்கை வீதிகளாக அவர்களிடம் அந்த ஐக்கிய மக்கள் சக்தியினுடைய அடிக்கட்டமைப்பு வசதிகள் எல்லாம் அங்கு காணப்படுகிறது. சிங்கள கிராமங்களில் இருந்து இளைஞர்களின் ஊடாக உருவாக்கியதான் இந்த ஏஐபி என்ற கட்சி. இந்த ஏஐபி கட்சி தான் தற்போது ஐக்கிய மக்கள் சக்தியாக பரிணமித்திருக்கின்றது. எனவே ஐக்கிய மக்கள் சக்திக்கான ஆதரவு தளம் சிங்கள கிராமங்களில் தென்பகுதிகளில் அதிகமாக காணப்படுகிறது. ஆனால் வடபகுதியில் ஐக்கிய மக்கள் சக்திக்கான அந்த ஆதரவு தளங்கள் அடிக்கட்டுமானங்கள் இல்லை. இந்த இடத்துல வெறும் 3 வாரங்களில் ஆட்சியினுடைய ஒரு இடத்தை பிடிக்கின்ற ஒரு தன்மையை பெற்றுக்கொண்ட அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள், அதாவது அவர் சிறை வெளிவந்து 3 வாரங்களில் அவசரமாக அவர் செய்த பிரச்சாரங்கள், அதன் பின்னர் அவருக்கு கிடைத்த மக்கள் ஆதரவுகள் என்பன அனைத்து மக்களாலும் சீர்தூக்கி பார்க்கப்பட வேண்டிய ஒரு விடயமாக காணப்படுகிறது. எனவே ஐக்கிய மக்கள் சக்தி யாழ் மாவட்டத்தில் பெற்ற 3 ஆசனங்கள் தொடர்பான பிரச்சனைகளும் இங்கே காணப்படுகிறது. ஐக்கிய மக்கள் சக்திக்கு மக்கள் அளித்த வாக்குகளின் அடிப்படையில் 3 ஆசனங்களை பெற்ற பாராளுமன்ற உறுப்பினர்கள், அதாவது நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இங்கே காணப்படுகிறார்கள். அவர்கள் இந்த யாழ்ப்பாணத்தில் என்னத்தை செய்தார்கள் என்பது உண்மையில் நாங்கள் விரல் விட்டு எண்ணக்கூடிய சில விடயங்களைத்தான் அவர்கள் செய்திருக்கின்றார்கள். எனவே மக்களுடைய எதிர்பார்ப்பு இந்த யாழ் மாவட்டத்தில் மக்கள் அளித்த வாக்குகளுக்காக நாடாளுமன்றத்துக்கு சென்ற இந்த நாடாளுமன்ற உறுப்பினர்களால் மக்கள் பெற்றுக்கொள்ளவில்லை. ஆனால் அர்ச்சுனா இந்த மக்களுக்கான பிரச்சனைகளை தொடர்ச்சியாக வெளிக்காட்டு கொண்டிருக்கிறார். அங்கு ஊழல், இங்கே பிரச்சனை, இங்கே கரண்ட் பிரச்சனை, இங்கே மீனவர் பிரச்சனை, இங்கே மாணவர்களுடைய வேலையின்மை பிரச்சனை, இங்கே தாதிகர் பிரச்சனை என்று சொல்லி அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் தொடர்ச்சியாக தன்னுடைய நேரலைகளில் வெளிப்படுத்துகின்றார். நாங்கள் முதல் சொன்னது தான் திருப்பி சொல்ல முடியும். அர்ச்சுனா ராமநாதன் அவர்களால் பிரச்சனைகளை வெளிக்கொள்கிற மட்டுமே முடியுமே தவிர அவரால் பிரச்சனையை தீர்க்க முடியாது. ஏனென்று சொன்னால் அவர் சக்தி, அதாவது ஒரு அதிகாரம் அற்ற ஒரு பாராளுமன்ற உறுப்பினர். இந்த இடத்துல அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் மக்களுடைய பிரச்சனைகளை பாராளுமன்றத்தில் கதைப்பதற்கு கூட பாராளுமன்றத்தில் ஐக்கிய மக்கள் சக்தியால் நேரம் ஒதுக்கி கொடுக்க இல்லாத சூழ்நிலை காணப்படுகிறது. இது மக்கள் மத்தியில் மிகுந்த விசனத்தை ஏற்படுத்தியிருக்கின்றது ஐக்கிய மக்கள் சக்தியின் மீது. எனவே எதிர்வருகின்ற உள்ளூராட்சி தேர்தலில் ஐக்கிய மக்கள் சக்திக்கு மக்கள் என்ன செய்ய போகிறார்கள் என்று அனைத்து மக்களுக்கும் நன்றாக தெரிந்துவிடும். ஒரு சிறு குழந்தை பிள்ளைக்கு கூட தெரிந்துவிடும். இதைவிட ஐக்கிய மக்கள் சக்திக்கு மக்கள் அளித்த வாக்குகளால் பொருட்களினுடைய விலை சிறிது கூட குறையவில்லை. பயங்கரவாத தடைச்சட்டம் தொடர்ச்சியாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அவற்றின் கைதுகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அரசியல் கைதிகள் விடுதலை இன்னும் காணப்படவில்லை. அதற்கான தேவையற்ற விமர்சனங்கள், தேவையற்ற கருத்துக்களை ஆளுங்கட்சியைச் சேர்ந்த அரசியல்வாதிகள் வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். நீண்ட காலமாக காணாமலாக்கப்பட்ட ஒரு பிரச்சனைக்கான எந்த ஒரு முடிவும் இல்லை. இதைவிட மீனவர்களுடைய பிரச்சனை, மக்களுடைய அடிப்படை பிரச்சனைகள் எதுவுமே தீர்க்கப்படவில்லை. எனவே இப்பொழுது கூட நீங்கள் சொல்லுங்கள், எதிர்வருகின்ற உள்ளூராட்சி தேர்தலில் யாழ் மாவட்டத்தில் என்றாலும் சரி, வன்னி மாவட்டத்தில் என்றாலும் சரி, மக்கள் யாரை தெரிவு செய்வார்கள்? அவர்களுக்கான ஒரே ஒரு தெரிவு அர்ச்சுனா ராமநாதன் மட்டுமே தான். வேறு யாருக்கும் அந்த பேச்சுக்கு இடமில்லை. எனவே இந்த உள்ளூராட்சி தேர்தலில் அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் மிக கூடிய அளவு வாக்குகளை பெற்று எவருமே எதிர்பார்க்க முடியாத மிகப்பெரிய ஒரு பலத்தையும் ஒரு அதிகாரத்தையும் அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் உள்ளூர் மட்டத்திலே எடுப்பார் என்பது சர்வ நிச்சயமாகும். எனவே இந்த விடயம் ஐக்கிய மக்கள் சக்திக்கு நன்கு விளங்கி இருக்கின்றது, நன்கு
புரிந்திருக்கின்றது. கொழும்பு அரசுக்கு இது சம்பந்தமான விளக்கங்கள் சென்றிருக்கின்றது. கொழும்பு அரசு தற்போது சிந்திக்க தொடங்கியிருக்கிறது. எனவே ஐக்கிய மக்கள் சக்தியை எதிர்வருகின்ற உள்ளூராட்சி தேர்தலில் மண் கவும் என்பதில் எந்தவித மாற்று கருத்துக்கும் இடமில்லை. ஐக்கிய மக்கள் தொடர்ந்தும் மார்த்தட்டுவது என்னென்று சொன்னால் தாங்கள் தேசிய ரீதியில் பெற்ற வெற்றியைத்தான் சொல்கின்றார்கள். அதாவது தேசிய ரீதியில் 196 பாராளுமன்ற உறுப்பினர்களை நாங்கள் பெற்றிருக்கின்றோம். அதுவும் யாழ்ப்பாணத்தில் 3 ஆசனங்கள் தமக்கு கிடைத்திருக்கிறது என்று சொல்லித்தான் அவர்கள் சொல்கின்றார்கள். அந்த 3 ஆசனங்களும் எப்படி வந்தது என்று சொல்லி நான் இதற்கு முன்னர் பல தடவை உங்களுக்கு கூறியிருக்கின்றேன். இந்த நிலையில் யாழ்ப்பாணத்தின் வெற்றி ஐக்கிய மக்கள் சக்திக்கு தொடர்ந்தும் தேவைப்படுகின்றது. எனவே வடக்கின் வெற்றி ஐக்கிய மக்களுக்கு மிக இன்றியமாத ஒன்றாக காணப்படுகிறது. அவர்களுடைய எதிர்கால அரசியல் இருப்புக்கு கூட அது தேவைப்படுகின்றது. இந்த நிலையில் அனுரா அரசு உள்ளூராட்சி தேர்தலில் தோல்வி ஏற்பட்டால் அதன் கதை முடிந்துவிடும். அதனுடைய இருப்பே காலியாகிவிடும். எதிர்காலத்தில் ஐக்கிய மக்கள் சக்தி என்று ஒன்று இருந்ததா என்று கூட மக்கள் தேடித்தான் பார்க்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படும். அவர்களுடைய அரசியல் நிலைப்பாடும் மிக மோசமாக இருக்கும். மேலும் இந்த ஆண்டின் முடிவில் இடம்பெறப் போகின்ற மாகாண சபை தேர்தலிலும் அது அவர்களை மிகவும் எங்கேயோ கொண்டு போய் விடும். எனவே உள்ளூராட்சி தேர்தலில் ஐக்கிய மக்கள் சக்தி வென்று அதில் செங்கோல் ஓற்றுகின்ற போது மட்டும்தான் மாகாண மட்ட தேர்தலிலும் ஐக்கிய மக்கள் சக்திக்கான வாக்குகள் பெற்றுக்கொள்ளலாம். இந்த இடத்துல அர்ச்சுனா பல இடங்களில் பல தடவை ஒரு கருத்தை கூறி வருகின்றார். தன்னுடைய பாராளுமன்ற உறுப்பினர் பதவியை, அதாவது நாடாளுமன்ற உறுப்பினர் பதவியை கௌசல்யா அவர்களுக்கு நான் விரைவில் கொடுக்க போகிறேன் என்று சொல்லியும், அதன் பின்னர் தான் மாகாண மட்டத்திற்குரிய தேர்தல் மாகாண சபை தேர்தலில் வெற்றி பெற்று முதலமைச்சராக வந்து இந்த வடமாகாணத்தில் உள்ள சகல துறைகளையும் பிரித்து மேய போகிறேன் என்று சொல்லி அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் பல தடவை பல இடங்களில் கருத்து கூறி வந்திருக்கின்றார். இந்த கருத்து மக்களுக்கு மிகவும் ஒரு சந்தோஷத்தையும் ஒரு மனக்களிப்பையும் ஒரு எதிர்பார்ப்பையும் ஏற்படுத்தியிருக்கின்றது. எப்பொழுது அர்ச்சுனா முதலமைச்சராக வருவார். எனவே இந்த விடயமும் கொழும்பு அரசியலில் மிகப்பெரிய பரபரப்பை தற்பொழுது ஏற்படுத்தி வருகின்றது. ஆக அவர்கள் வடக்கில் உள்ளூராட்சி தேர்தலில் வெற்றி பெறுவது கடினமானது. ஆனால் வெற்றி பெற வேண்டியது ஒரு கட்டாயமானதாக இருக்கின்றது. உள்ளூராட்சி தேர்தலில் 3 மாதங்கள் இடம்பெறப் போகிறது. அதாவது உள்ளூராட்சி தேர்தல் இன்னும் 3 மாதங்களில் இடம்பெறப் போன்ற இந்த நிலையில் இந்த குறுகிய காலத்தில் கட்சி ரீதியான அடிப்படை கட்டமைப்புகள் எதையுமே ஐக்கிய மக்கள் சக்திக்கு யாழ்ப்பாணத்திலோ அல்லது வன்னியிலோ இல்லை. ஏனென்று சொன்னால் அதற்கு நாங்கள் பார்த்தோம் என்று சொன்னால் கட்சியின் பிரதான இணைப்பாளராக ராமலிங்கம் சந்திரசேகர் இருக்கின்றார். இவர் தென்பகுதியைச் சேர்ந்தவர். அதாவது தென்பகுதி என்று சொல்கின்ற போது இவர் மலையகத்தைச் சேர்ந்தவர். எனவே மலையகத்தைச் சேர்ந்த ஒருவர் யாழ்ப்பாணத்திலோ அல்லது வன்னியிலேயோ அடிக்கட்டமைப்பு வசதிகளை ஏற்படுத்த அவரால் முடியாது. ஏனென்று சொன்னால் மக்கள் கூட இதற்கு ஒத்து போக மாட்டார்கள். எனவே இந்த இடத்துல அர்ச்சுனா ராமநாதனுக்கு அடிப்படை கட்டமைப்புகள் இருக்குன்னு சொன்னால் அங்கேயும் அவருக்கு இல்லை. ஆனால் அவர்கள் குழந்தை பிள்ளையிலிருந்து முதியவர் வரை அர்ச்சுனா ராமநாதன் என்று சொன்னால் எல்லோருக்கும் தெரிந்தவர் ஒருவராக காணப்படுகின்றார். இது அவருக்கான 100% ஆதரவு தளத்தையும் இந்த கிராம மட்டங்களில் அடிக்கட்டமைப்பாக காணப்படுகின்றது. எனவே இப்போதுதான் அதாவது வெறும் 3 வாரங்களில் ஒரு சுயேட்சை குழுவாக நின்று நாடாளுமன்றத்துக்கு வந்த அர்ச்சுனா ராமநாதன் பற்றிய கதைகள் தென்பகுதியில் உள்ள கட்சிகளுக்கு, அதாவது குறிப்பாக ஐக்கிய மக்கள் சக்தியிற்கு ஒரு பெரிய ஒரு காய்ச்சலை ஏற்படுத்தியிருக்கின்றது. இப்போதுதான் இவர்களுக்கு யார் தேவை என்று புரிந்திருக்கின்றது. எனவே கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் ஒரு குறுகிய காலத்தில் மக்களுடைய வாக்களை பெற்றிருக்கின்றார் அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள். 27,000 வாக்களை பெற்றிருக்கின்றார் மிக குறுகிய 3 வாரங்களில். அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் யாழ் வன்னியில் அடிப்படை கட்டமைப்புகள் இல்லாத போதும் அவருக்கான மிகப்பெரிய ஒரு ஆதரவு தளம் இருக்கு என்று சொல்லி இந்த ஐக்கிய மக்கள் சக்திக்கு நன்கு புரியும். எனவே அவர்களுடைய ஒரே ஒரு தெரிவு அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் தான் காணப்படுகின்றார். எனவே இந்த அச்சத்தில் இருக்கின்ற ஐக்கிய மக்கள் சக்தி அர்ச்சுனா ராமநாதன் அவர்களோட தொடர்புகளை ஏற்படுத்துகின்ற நிலையில் காணப்படுகிறது.
இதைவிட அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் கடந்த தேர்தலில் நாடாளுமன்ற தெரிவுக்கு தெரிவாகி நாடாளுமன்றத்துக்கு போகின்ற போது கூட பல பல மட்டங்களினுடைய ஆதரவு தளத்தை பெற்றிருக்கின்றார். அதாவது பாராளுமன்றத்துக்கு சென்ற போது எதிர்க்கட்சி தலைவருடைய ஆசனத்தில் அமர்ந்திருக்கின்றார். அதன் பின்னர் எதிர்க்கட்சிக்கும் அவர்களுக்கும் இடையில் நடந்த இழுபாடுகள் அதாவது பிணக்குகள் சம்பந்தமாக கதைப்பதற்கு எதிர்க்கட்சியினுடைய அலுவலகத்துக்கு சென்றிருக்கின்றார். இது அர்ச்சுனா ராமநாதனுக்கான ஒரு இடத்தை கொடுத்திருக்கிறது. எதிர்க்கட்சி அலுவலகத்திற்கு அவர் கதைக்க போகிற இடத்துல தாக்கப்பட்டிருக்கிறார். அங்கே தாக்கியவர் தனது ஒரு தந்தைக்கு ஒப்பானவர் என்று சொல்லியும் அவரை நான் திருப்பி தாக்க விருப்பப்படவில்லை என்று சொல்லியும் அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் சிங்கள மக்கள் மத்தியிலான ஒரு பெரிய ஒரு விருப்பை ஏற்படுத்தியிருக்கின்றார். எனவே 225 நாடாளுமன்ற உறுப்பினர் கொண்ட இலங்கை பாராளுமன்றத்தில் 196 ஆசனங்களை பெற்ற ஐக்கிய மக்கள் சக்தி யாழ்ப்பாணத்தில் எதிர்வரும் காலங்களுடன் நடக்கப்பெற போன்ற உள்ளூராட்சி தேர்தலில் வெற்றி பெறுமா என்பது அவர்களுக்கே விளங்கிய ஒரு சந்தேகமாகத்தான் காணப்படுகிறது. எனவே எந்த அரசியல் கட்சியின் ஆதரவோ அல்லது பின்புலமோ இல்லாமல் தனியொரு மனிதனாக குறுகிய காலத்தில் நாடாளுமன்றத்துக்கு தெரிவாகிய ராமநாதன் அவர்களுடனான தொடர்புகள் ஐக்கிய மக்கள் சக்திக்கு தேவை ஏற்படுகின்றது, கட்டாயமானது. இதில் அக்கட்சியினுடைய முக்கிய தேவையுடையவராக அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் இருக்கின்றார். இவருடனான எவ்வாறான தொடர்புகளை ஐக்கிய மக்கள் சக்தி பேணப் போகின்றது, எவ்வாறான ஒப்பந்தங்களை கைச்சாந்திடப் போகிறது என்பது காலம்தான் பதில் சொல்ல வேண்டும். மேலும் அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் இவர்களுடனான அந்த ஒப்பந்தங்கள் கைச்சாந்துதல் போது அல்லது தொடர்புகளின் போது எவ்வாறான கொள்கைகளை கையாளப் போகின்றார், இதற்கு இசைவாரா, எவ்வாறான நிபந்தனைகள் விதிக்கப் போகிறார் என்பது காலம்தான் பதில் தர வேண்டும்.